கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 4வது வசனம். மத்தேயு 12:4, மேத்யூ 12:4. அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை தானும் தன்னோடு இருந்தவர்களும் புசித்தார்களே. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதாவது தேவனுடைய வீட்டில் தேவ சமூகத்து ஆட்கள் அப்பத்தை புசிக்க ஆசாரியர் தான் சாப்பிடணும். இது எங்கே பார்க்குறோம்? லேவியராகமம் 24வது அதிகாரத்தில் 5வது வசனத்திலிருந்து பார்க்குறோம். அன்றியும் ஒரு மெல்லிய மாவை எடுத்து அதை 12 அப்பங்களாக சுடுவாயாக. ஒவ்வொரு அப்பம் மரக்காலிலே 10ல் 2 பங்கு மாவினால் செய்யப்பட வேண்டும். அவைகளை நீ கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான மேஜையின் மேல் 2 அடுக்காக ஒவ்வொரு அடுக்கில் அவ்வாறு அப்பம் எடுக்கும்படியாக வைத்து ஒவ்வொரு அடுக்கினிடத்தில் சுத்தமான தூபவர்க்கம் போட கடவாய். அது அப்பத்தோடு இருந்து ஞாபகக்குறியாக கர்த்தருக்கேற்ற தகன பலியாய் இருக்கும். அப்பத்தை நித்திய உடன்படிக்கையாக இஸ்ரவேல் புத்திரர் கையிலே வாங்கி ஓய்வு நாள்தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் அடுக்கி வைக்க கடவன். அது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும். அதை பரிசுத்த இடத்திலே புசிக்க கடவர்கள். நித்திய கட்டளையாக கர்த்தருக்கு இடப்படும் தகன பலிகளில் இது அவனுக்கு மகா பரிசுத்தமாய் இருக்கும் என்றார். என்ன? மெல்லிய மாவு எடுத்து 12 அப்பம் சுடணும். அந்த 12 அப்பம் என்ன, 6 2 அடுக்காக வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு ஓய்வு நாள்லையும் அதை புதுசாக சுட்டு கொண்டு போய் வச்சுட்டு பழசை எடுத்துடணும். இந்த பழச அங்கே இருக்க அப்பத்தை எடுத்ததை யார் சாப்பிட்லாம்? ஆரோனும் அவருடைய குமாரர் மற்றும் ஆசாரியர்கள் சாப்பிட்லாம். எங்கே சாப்பிட்லாம்? அங்கே உட்காந்து அந்த தேவ சமூகத்தில் அந்த அப்பத்தை சாப்பிட்லாம். ஆனால் 1 வாரம் கழிச்சு சாப்பிடணும். ஒவ்வொரு வாரமும் புதுசாக நீங்கள் வைக்கணும். இப்போ இதில் சொல்லும்போது 1 சாமுவேல் புஸ்தகம் 21வது அதிகாரத்தில் 4லிருந்து உள்ள வசனங்களில் நம்ம பார்க்கும்போது தாவீது ராஜாவாய் இருக்கிற சவுல்கிட்டருந்து தப்பிச்சு ஓடிக்கொண்டிருக்கிறார். இப்போ போகும்போது அவர் இங்கே வரும்போது என்ன பார்க்குறோம்? அவர்கிட்ட வேற ஒன்றுமே இல்லை. ஏன்னா நோபுங்கிற இடத்துக்கு போகிறாரு. அங்கே அகிமெலேக்கிட்ட தான் போகிறாரு. அகிமெலேக்கு என்ன பண்ணுறாரு? வேற ஒன்றும் இல்லை, என்கிட்ட வேற எதுவுமே இல்லை, நாங்கள் இப்போ புதுசாக இப்போ தான் நாங்கள் அப்பம் வச்சுருக்குறோம், அதனால் பழைய அப்பந்தான் இருக்குது அப்படின்னோடனே தாவீது அதை எங்களுக்கு கொடுன்னு சொன்ன மாத்திரத்தில் அவங்க வாங்கி அதை புசிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வேற ஒன்றுமே இல்லை. அப்போ ஒரு மனுஷன் சாப்பாடு வரும்போது ஒரு மனிதனுடைய அத்தியாவசிய தேவையா இல்லை கர்த்தருக்குரிய ஆராதனையா என்று பார்க்கும்போது, கர்த்தர்கிட்ட எடுத்ததான்னு சொல்லி பார்க்கும்போது என்ன, மனுஷனுடைய அத்தியாவசிய தேவை மிகவும் முக்கியம். அதுக்கு ஓய்வு நாளுடைய கட்டளை அதை தடை செய்யவில்லை என்பதைத்தான் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்கே நடந்த சம்பவத்தை சுட்டி காட்டி அவர் என்ன பண்ணுறாரு? ஓய்வு நாளில் நீங்கள் இதை செய்யலாம். காரணம், ஒரு மனுஷனுடைய அத்தியாவசிய தேவை என்பது மிகவும் முக்கியம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது யூதர்கள் இந்த ஓய்வு நாளை கடைப்பிடிப்பதில் மிகவும் கெட்டிக்காரர்கள். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூத வம்சத்திலிருந்து தான் அநேக புதிய விதமான கண்டுபிடிப்புகள் நிறையா வந்திருக்கு. இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் எதனால் வந்ததுன்னா, இவங்க நிறைய அந்த ஓய்வு நாளை கடைப்பிடிக்கிறதுனால. இன்றைக்கி நீங்கள் ஏதாவது ஒரு ஷாப்பிங் ஹாலுக்கோ இல்லை எங்கேயா போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டோர் திறக்குதா, தானாக டோர் திறக்குதா? இப்போ லிஃப்ட்டுக்கு போனீங்கன்னா தானாக டோர் திறக்குதா? இப்போ இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சது? இந்த யூதர்கள். ஏன்னா அவங்க எப்படி பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் போய் லிஃப்ட்டில் போய் பட்டனை தொட்டிங்கன்னா அது வேலைன்னு கணக்கு வச்சுட்டாங்க. அதனால் நீங்கள் செய்யக்கூடாது, அது ஓய்வு நாளில் அதை செய்யக்கூடாது. இப்போ நீங்கள் எருசலேம் போனீங்கன்னா எருசலேமில் உள்ள ஹோட்டலில் லிஃப்ட்டு தானாக கதவை திறக்கும். நீங்கள் உள்ளே ஏறினா தானாக மூடும். அது தானாக எல்லா ஃப்ளோர்லேயும் நின்று போகும். காரணம் என்ன? நீங்கள் அந்த பட்டனை தொடக்கூடாது. இப்படி அநேக காரியங்களை சொல்லி இது பண்ணதுனால இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி கொடுக்குறாரு? எப்பா, ஓய்வு நாள் கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீ ஓய்ந்து இருக்கணும், உனக்கு தேவை ஓய்வு, அதுக்காகத்தான் நான் ஓய்வு நாளை கொடுத்துருக்கேன். இந்த ஓய்வு நாளில் நீ வேலை செய்யக்கூடாது. ஆனால் அத்தியாவசியமான தேவைகளை செய்வதற்கு, எப்படி சாப்பிட்றது, மீதி காரியங்கள் என்று சொல்லக்கூடிய அத்தியாவசியமான தேவைகளை செய்வதற்கு, அதை சந்திப்பதற்கு இந்த ஓய்வு நாளில் நியாயப்பிரமாணத்தின்படி எதுவுமே
ஒரு தடையாக இல்லை என்பதை காட்டும்போது தான், என்ன நீ ஆசாரியனுக்குன்னு வைத்திருக்கிற அப்பத்தை ஒரு மனுஷன் பசியில் இருக்கிறவன் சாப்பிட்றதுல ஒரு தப்புமே கிடையாது என்பதை இங்கே கர்த்தர் சொல்கிறாரு. ஏன்னா பின்னாடி சொல்லும்போது லூக்கா 10வது அதிகாரத்தை நம்ம பார்ப்போம். எப்படி ஒரு நல்ல கதையை ஆண்டவர் சொல்லி கொடுக்குறதை பார்ப்போம். என்ன, ஓய்வு நாளை காட்டிலும் மனிதனுடைய அத்தியாவசியமான தேவைகளை சந்திப்பதில் எந்த ஒரு தடையும் இல்லை என்பதை தான் இங்கே கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் தாங்கள் இந்த ஓய்வு நாளில் தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை செய்வதில் எந்த ஒரு தடையும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு சரியான முறையில் தங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்த எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.